ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்னேகா சூப்பர் டைரி. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் ரொம்ப நாளாக வாங்கணும்னு சொல்லிட்டு கார்ட்டில் போட்டு வச்சுருந்த ஒரு ப்ராடக்டை வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிட்டேன். அதோட ரிவ்யூ தான் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம். நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ஃபங்க்ஷன் வருது அப்படின்னா கையில் வந்து அழகாக மெஹந்தி போட்டுக்க வந்து ஆசைப்படுவோம். மெஹந்தி போடணும் அப்படின்னா பார்லர் போவோம். பார்லருக்கு போனால் 2000 இல்லாமல் நம்ம கைக்கு வந்து மெஹந்தி போட்டுக்க முடியாது. 2000 மேலே தான் ஆகுமே தவிர 2000 வந்து நம்ம கையில் வந்து நீட்டாக ஒரு மெஹந்தி போட்டுக்கவே முடியாது. ஆனால் நம்மளுக்கு மெஹந்தி போடணும்னு ஆசையாக இருக்கும். பார்லர் போக முடியாது, அந்தளவுக்கு வந்து பட்ஜெட் இருக்காது. அதுக்காக தான் இருக்க ஒரு ப்ராடக்ட் என்ன அப்படின்னா மெஹந்தி ஸ்டென்சில்ஸ். இந்த மெஹந்தி ஸ்டென்சில்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம கையில் வந்து யாரோட ஹெல்ப் இல்லாமல் நம்மளே அழகாக நீட்டாக வீட்லேயே வந்து மெஹந்தி அழகாக டிசைனாக போட்டுக்கலாம். அந்த காலத்துலையெல்லாம் வந்து மருதாணி பொறிச்சு அழகாக கையில் வந்து மருதாணி வச்சுக்குவாங்க. பட் இப்போ இருக்கிறவங்கெல்லாம் வந்து மருதாணி வச்சுக்குவாங்க. மருதாணியில் தான் நிறைய பெனிஃபிட் இருக்குது. ஆனால் மருதாணியை விட வந்து அழகாக டிசைனாக மெஹந்தி போட்டுக்க தான் ஆசைப்படுவாங்க. உடனே வந்து பார்லருக்கு போவாங்க, 5000 கொடுத்து கை வழியாக வந்து மெஹந்தி போட்டுட்டு வருவாங்க. நம்மக்கிட்ட அந்த அளவுக்கு பட்ஜெட் இல்லை, பார்லர் போக முடியல, ஆனால் மெஹந்தி அழகாக டிசைனாக போட்டுக்கணும் அப்படின்னா இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியல. நம்ம வந்து இந்த வீடியோவில் இந்த ப்ராடக்ட் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். அதுக்காக வந்து இந்த மெஹந்தி டிசைன் எடுத்து நான் கையில் போட்டு பார்க்க போகிறேன். எந்த அளவுக்கு வந்து அந்த டிசைன் வந்து அக்யூரேட்டாக அழகாக வந்து வருதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இன்றைக்கி செக் பண்ணி பார்க்க போகிறோம். நான் இந்த மெஹந்தி ஸ்டென்சில்ஸ் எல்லாம் மீஷோ ஆப்பில் இருந்து தான் வந்து வாங்கியிருக்கேன். இதோட ரேட்டு வந்து 128 ருபீஸ்க்கு வந்து 2 கைக்கும் சேர்த்து 4 செட்டு மெஹந்தி ஸ்டென்சில்ஸ் வந்து வாங்கியிருந்தேன். நான் என்ன டிசைன் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தனோ அதே தான் எனக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. நான் வந்து இப்போது சும்மா இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்காக தான் வாங்கியிருக்கேன். ஸோ அதனால் வந்து சிம்பிள் டிசைனாக இருக்கிற மாதிரி பார்த்து தான் வந்து வாங்கியிருக்கேன். உங்களுக்கு வந்து இதை விட டிசைன்ஸ் எல்லாம் அதிகமாக இருக்கிற மாதிரி வேணும் அப்படின்னா நிறையா டிசைன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வந்து பார்த்து வாங்கிக்கோங்க. ப்ரைடலுக்கெல்லாம் போடணும் அப்படின்னா ப்ரைடலுக்கு போடுற மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வேணும்னா அதை வாங்கி செக் பண்ணி பாருங்கள். நான் வந்து இப்போ செக் பண்ணி பார்க்குறனால மட்டும்தான் இது ஒர்க் ஆகுதா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஸோ வந்து அது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத பார்க்கறதுக்காக மட்டும்தான் சிம்பிளாக இருக்கிற மாதிரி டிசைன்ஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். இப்போ வந்து இதை நம்ம வந்து கையில் ஒட்டி பார்க்கலாம். இது வந்து அப்படியே ஒரு கைக்கு எடுத்து ஒட்டணும் அப்படின்னா நீட்டாக வந்து ஒட்ட முடியாது. அங்கங்கே வந்து தூக்கிட்டு இருக்கும். அழகாக வந்து கைக்கு ஏற்ற மாதிரி வந்து ஒட்ட முடியாது. அதனால் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு கைக்கு மட்டும் கட் பண்ணிக்கோங்க. அதையும் எடுத்து தனித்தனி விரலுக்கு தனியாக, அந்த ஹேண்டோட சென்டர் பகுதி தனியாக, இந்த மாதிரி வந்து தனித்தனியாக வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் ஒரு கைக்கு மட்டும் மெஹந்தி டிசைன் போட்டு காட்டுறேன். அதனால் ஒரு கைக்கு தேவையானதை மட்டும் நான் சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதாவது விரலுக்கு தனியாக, ஹேண்டோட சென்டர் பகுதிக்கு தனியாக வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ வந்து இதை நம்ம கையில் வந்து எடுத்து அழகாக ஒட்டிக்கணும். நீங்கள் பார்த்தீங்களா, சைடில் இருந்து இப்படி அழகாக எடுத்தீங்க அப்படின்னா சூப்பராக வந்து அந்த டிசைன் வந்து தனியாக வந்துடும். பட் அது வந்து கேர்ஃபுல்லாக எடுத்து கையில் வந்து நீட்டாக கரெக்டாக வந்து ஒட்டணும். இல்லை அப்படின்னா அங்கங்கே தூக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா டிசைன் வந்து கரெக்டாக வராது. இப்போ பாருங்கள், நான் எல்லாத்தையும் வந்து எடுத்துட்டேன். கையில் ஒட்டும்போது கையில் வந்து கரெக்டாக அந்த சென்டர் பகுதியை வச்சு கரெக்டாக ஒட்டணும். ஒட்டும்போது வந்து கொஞ்சம் பார்த்து ஒட்டுங்க. ஏன்னா வந்து கோணம் ஒன்றுலாம் போயிட போகுது. அது இல்லாமல் வந்து அங்கங்கே தூக்கிட்டு இருக்க போகுது. அப்போ வந்து டிசைன் வந்து பர்ஃபெக்டாக வராது. ஸோ வந்து பாருங்கள், நான் வந்து அழுங்காமல் எடுத்து கையில் வந்து சென்டர் பகுதி ஒட்டிட்டேன். ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் அதை நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணி விடுங்க. நல்லா வந்து கையில் ஒட்டணும். அதில் வந்து நல்லா ஸ்டிக்கர் மாதிரி இருக்கும். கையில் வந்து டக்குன்னு ஒட்டிக்கும். பட் அங்கங்கே வந்து தூக்கிட்டு இருக்கும். அதெல்லாம் வந்து கேர்ஃபுல்லாக பார்த்து நீட்டாக வந்து இந்த மாதிரி கையில் ஒட்டி விட்டுருங்க. இப்போ பாருங்களேன், கையோட சென்டர் பகுதி டிசைன் கொடுத்துருந்தாங்களே ஒரு ஃப்ளவர் மாதிரி, அந்த டிசைனை எடுத்து கையோட சென்டர் பகுதியில் வந்து நீட்டாக ஒட்டியாச்சு. நல்லா அதை ப்ரெஸ் பண்ணி விட்டாச்சு. எங்கேயுமே தூக்கிட்டு இருக்குல்ல, எல்லாம் வந்து பர்ஃபெக்டாக ஒட்டியாச்சு. அடுத்தது வந்து கை விரல் டிசைன் இருக்குல்ல, அதை வந்து எடுத்து ஒட்டணும். கை விரல் டிசைன் வந்து நான் எடுத்து விரலில் வந்து லாஸ்ட்டில் கீழே வந்து வர மாதிரி நான் ஒட்டிக்கிட்டேன். ஏன்னா மேலே பகுதியில் வந்து நம்ம மருதாணி வைப்போம்ல, அந்த மாதிரி டிசைன் வந்து மெஹந்திலே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து டிசைன் வர மாதிரி 5 விரலுக்கும் வந்து சூப்பராக ஒட்டியாச்சு. இப்போ பாருங்களேன், ஃபைனலாக வந்து அந்த மெஹந்தி டிசைன் எடுத்து கை ஃபுல்லாக ஒட்டியாச்சு. எங்கேயுமே வந்து கேப்பும் கிடையாது. நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து டிசைன் வந்து எப்படி இருக்கோ அதே மாதிரி பர்ஃபெக்டாக வரும். இப்போ பாருங்கள், ஒட்டியாச்சா. அடுத்தது வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், மெஹந்தி எடுத்து போட போகிறோம். மெஹந்தி எடுத்து அப்படியே பார்த்து நீட்டாக போடணுன்னெல்லாம் அவசியமே கிடையாதுங்க. அப்படியே எடுத்து அந்த எங்கெங்கெல்லாம் கேப் இருக்கோ அங்கெல்லாம் வந்து அந்த மெஹந்தி வந்து பூசி விட வேண்டியது தான். இந்த மாதிரி அப்படியே கிறுக்கி விட்டால் போதும். கொஞ்சம் கூட கேப் இல்லாத மாதிரி எல்லா பக்கமுமே அந்த
ப்ளைனாக இருக்கிற இடத்துல எல்லா பக்கமுமே வந்து மெஹந்தி படுற மாதிரி வந்து நல்லா வந்து மெஹந்தி பூசி விட்டுறணும். இது வந்து சின்ன குழந்தைங்கிட்ட கொடுத்தாவே அவங்களே சூப்பராக போட்டு விட்டுருவாங்க. இது ஒரு பெரிய வேலையே கிடையாது. அந்த ஸ்டிக்கர் எடுத்து ஒட்டுறது மட்டும்தான் பெரிய வேலை. அதுவும் வந்து பார்த்து நீட்டாக வந்து கரெக்டாக ஒட்டணும். அது மட்டும் ஒட்டிட்டோம் அப்படின்னா இந்த மெஹந்தி போடுறது ஒரு வேலையே கிடையாது. ஈஸியாக போட்டுடலாம். இதே இந்த மெஹந்தி போடுறதுக்காக பார்லருக்கு போனோம் அப்படின்னா கையை வந்து 1 மணி நேரத்துக்கு பக்கமாக இப்படி நீட்டிகிட்டே இருக்கணும். கையெல்லாம் செம்ம பெயினாக இருக்கும். மடக்க முடியாது, கையை உதற முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. அப்படியே செஞ்சு வச்ச சிலை மாதிரி அப்படியே உட்காந்துருக்கணும். இதே இந்த மெஹந்தி ஸ்டிக்கர்ஸ் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா எடுத்தோமா கையில் ஒட்டினோமா மெஹந்தி எடுத்து பூசணுமா ஒரு 1/2 ஹவர் கழித்து கையை கழுவணுமா அப்படின்னு இருக்கும். இப்போ பாருங்கள், நான் கையை ஃபுல்லாக வந்து மெஹந்தி பூசிட்டேன். எங்கெங்கெல்லாம் கேப் இருக்கோ அங்கெல்லாம் வந்து மெஹந்தி வந்து பூசியாச்சு. ஒரு 1/2 ஹவர் கழித்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள், 1/2 ஹவர் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், எல்லா மெஹந்தியும் வந்து சூப்பராக காஞ்சிருச்சு. இப்போ அந்த ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு கையை வந்து கழுவிட்டு பார்க்கலாம். அந்த டிசைன் வந்து எப்படி வந்திருக்கு, மெஹந்தி வந்து சூப்பராக வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். பாருங்கள், ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு கூட அவ்வளோ கஷ்டம் இல்லை. அப்படியே எடுத்தீங்க அப்படின்னா சூப்பராக வந்து அந்த ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் வந்துடும். இப்போ வந்து நம்ம கையை கழுவுனதுக்கப்புறம் அந்த டிசைன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எனக்கே ரொம்ப ஆர்வமாக இருக்குது, எந்த அளவுக்கு வந்து அந்த டிசைன்ஸ் எல்லாம் அக்யூரேட்டாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு. இப்போ பாருங்கள், நான் கை கழுவிட்டு வந்துடுறேன். பாருங்களேன், நான் கையை வந்து வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். அதோட அவுட்புட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. சூப்பராக வந்து அந்த டிசைன் எல்லாம் வந்திருக்கு. இது வந்து நார்மல் மருதாணி கோன் அப்படிங்கிறனால கலர் வந்து இப்போ உடனே தெரியாது. அடுத்த நாள் தான் வந்து தெரியும். நான் அடுத்த நாள் கூட எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் வீடியோ அட்டாச் பண்ணுறேன். இப்போ வந்து கலர் வந்து டல்லாக தான் இருக்கும். அது இல்லாமல் இது ரெட் கோன் இல்லை. ரெட் கோனாக இருந்தால் கூட உடனே வந்து அதோட கலர் தெரியும். இது நார்மல் மருதாணி கோனுங்கிறனால வந்து இந்த ஆரஞ்சு கலரில் தான் இருக்கும். அடுத்த நாள் தான் வந்து டார்க் கலராக வரும். டிசைன்ஸ் எல்லாம் அப்படியே சூப்பராக வந்து வந்திருக்கு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. நான் கூட அந்தளவுக்கு வராதுன்னு தான் நினச்சேன். ஆனால் அக்யூரேட்டாக சூப்பராக டிசைன் எல்லாம் வந்திருக்கு. மேலே வந்து ப்ளைனாக இருக்குல்ல, அதுக்கு வந்து நான் நார்மலாக மருதாணி எப்படி வைப்போமோ அதே மாதிரி வச்சுருக்கேன். அதை கூட உங்களுக்கு நான் காட்டுறேன். பாருங்கள், தான் இந்த மாதிரி நார்மலாக மருதாணி எப்படி வைப்போமோ அதே மாதிரி நான் வச்சுருக்கேன். ப்ளைனாக இருந்தால் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்கள், அடுத்த நாள் வந்து எடுத்த வீடியோ. அடுத்த நாள் வந்து எவ்வளோ டார்க்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நேற்று வந்து உடனே கழுவுன உடனே வந்து ஒரு ஆரஞ்சு கலரில் தான் இருந்துச்சு. இப்போ பாருங்கள், அடுத்த நாள் வந்து சூப்பராக ரெட் கோன் மாதிரி இருக்குது. அப்படியே அக்யூரேட்டாக அதோட டிசைன் எல்லாம் வந்திருக்கு. நார்மலாக ஃபங்க்ஷனுக்கெல்லாம் இந்த மாதிரி மெஹந்தி ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் வாங்கி சூப்பராக வந்து மெஹந்தி போட்டு போகலாம். பார்த்தவங்களாம் என்கிட்ட என்ன தெரியுமா கேட்டாங்க, நீயா போட்ட, எந்த பார்லரில் போட்ட, டிசைன் நீ போட்டியான்னு தான் கேட்டாங்க. அந்தளவுக்கு வந்து சூப்பராக இருந்துச்சு. எனக்கு வந்து இந்த மெஹந்தி ஸ்டென்சில்ஸ் வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு. அதோட அவுட்புட் வந்து அழகாக இருந்துச்சு. சூப்பராக வந்து டிசைனும் வந்துருந்துச்சு. நீங்கள் யாராவது ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க அப்படின்னா சீப் அண்ட் பெஸ்ட்டாக இந்த மாதிரி மெஹந்தி ஸ்டென்சில்ஸ் வந்து வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும். உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. டாட்டா, பாய் பாய்.